திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி வீரனை அவங்க கண்ணீரண்டையில் தூக்கி வீரனை உங்கள் பிள்ளையாக்கி திருப்பி ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு
கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். முழு மனதோடு. ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஹalleluya. Thank you Jesus. அது நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார். அவர்கள் இந்த தெள்ளு போச்சு கையில உயர்ச்சி பாடுங்க பார்ப்போம். இந்த தெள்ளு போச்சு தனிமயில் பாடு தகப்பனே முத்தோ சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் திரும்பி பார்க்கிறேன் வந்த பாறை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லி ஆராதனை கைகளை அசைத்து சொல்லுவோம். ஆராதனை அப்பா அப்பா ஒரு சத்தமாய பாடு சொல்லுவோம். அப்பா ஹalleluya. உங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து என் கூட பேசுங்கப்பா. என் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹalleluya. அது நல்லவர். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம். 21வது வசனம். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும். அதனால் உமக்கு நன்மை வரும். கைகள் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்ம கொஞ்ச நேரம் தன்னுடைய வசனத்தை கேட்க போறோம். நல்ல கவனமாய் கேளுங்கள். யோபுவின் நண்பர்களில் ஒருவர் யோபுவை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை, உண்மையான வார்த்தை, சத்தியமுள்ள வார்த்தை. யோபுவினுடைய இப்போதைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை என்றால், எல்லாம் இழந்த நிலைமை. அதாவது ஒண்ணுமே இல்லாம வளர்ந்துறோம், ஒண்ணுமே இல்லாம வளர்ந்துறோம். எதுவுமே அவங்க ஆரம்பத்துல நமக்கு எதுவுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்டவங்க வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா அதுல பக்குவப்பட்டுருவாங்க, அதுல பழகிடுவாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து அதை ஃபேஸ் பண்ணி அதுல நல்ல போல்ட் ஆயிடும். ஆனா எல்லாம் இருந்துட்டு திடீர்னு ஒண்ணு இல்லாம ஆகும் தெரியும். அவங்களால எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியாது, எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய தொழிலதிபர்கள் சூசைட் பண்ணாங்க. அவங்க ஒன்றும் இல்லாதவங்க கிடையாது. சூசைட் பண்ணி இறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரர். அரபு கண்ட்ரியில, அரபு தேசத்துல ஒரு கண்ட்ரியில ஒருத்தர் பெரிய ஜுவல்லரி ஷாப் ஓனர். அவர் பிசினஸ் லாஸ் ஆச்சுன்னு சொல்லி டிப்ரெஷன்ல மாடியிலிருந்து குதிச்சு செத்துருக்காங்க. இவங்கெல்லாம் எல்லாம் இல்லாதவங்க கிடையாது, இவங்க இருந்து இல்லாமல் ஆனவர்கள். யோபுடைய இப்போதைய நிலைமை என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல அவன ஊரே எப்படி பார்த்துச்சு, ஆச்சரியப்பட்டு பார்த்துச்சு. இப்ப எப்படி பார்க்கறாங்கன்னா அற்புதமா பார்க்கறாங்க.
யோபுவின் நண்பர்கள் கூட யோபுவை குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4வது அதிகாரத்தின் 7வது வசனத்துல, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ, சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ, இதை நினைத்து பாரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரு. பொதுவாகவே அப்படிதாங்க, வாழ்க்கையில ஒரு அடி ஒரு வீழ்ச்சி வரும்போதே உலகத்தினுடைய பார்வை அப்படிதான், நீ ஏதாவது தப்பு பண்ணிருக்க. குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டு. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் யோபுவுக்கு உண்டான சோதனை குறித்து? யோபு பண்ண தப்பு என்ன சொல்லுங்க? உத்தமனா இருக்கிறது தப்பா, நான் நல்லவனா இருக்கிறது தப்பா? யோபு பண்ண தப்பு 1 2. சரி, கர்த்தர் என்ன சொல்றாரு பார்க்கலாமா? யோபு என்ன தப்பு பண்ணா? எதனால கர்த்தர் தட்டித்தார்? கர்த்தர் சொல்றாரு யோபு 2:3 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவன் நிர்மூலமாக. எப்படி? அப்போ யோபுக்கு வந்த சோதனை காரணம் என்ன? காரணமே இல்லை. ஆண்டவர், இது உங்களுக்கு நியாயமா இருக்கு ஆண்டவரே. கேட்க நமக்கு வந்த சோதனைக்கு 1000 காரணங்கள் நம்மளே சொல்லுவோம். கர்த்தரே சொல்றார், நீதியுள்ள நியாயம் சொல்றார், யோபுக்கு வந்த சோதனைக்கு காரணமே இல்லை. அதுவும் முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும். ஆனா மனுஷன் வந்து என்ன சொல்றாங்க? இவன் தான் தப்பு பண்ணிப்பான். என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், உலகம் நம்மை பார்க்கிற பார்வையே நம்ம பெருசா எடுப்போம்னா நம்மளால வாழ முடியாது. ஆனா ஆரம்பத்துல வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கும் போது சிலர் பாராட்டினார்கள், சிலர் இவனா அப்படின்னு பார்த்தாங்க. ஒருத்தர் இப்படி பார்த்து நான் வர்ஷிப் பண்ண ஆரம்பித்ததும் சர்ச்சில் எழுதி போயிடுவார். இது எனக்கு, இந்த நியூஸ் எனக்கு வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணி, ஆண்டவர் நான் இங்கே ஆராதனை நடத்தல, ஆராதனை முடிய மாட்டேங்குது அப்படின்றது போது ஆண்டவர் என்ன பேசுறாரு. நீ பாரு, அவங்க இப்படி பார்த்தாங்க, இவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிடலாம். நீ ஆராதனை நடத்துறேன்னா நீ நடத்த வேண்டாம். உன்னை நிக்க வச்சது நான் உன்னை அழைத்தது நான் உன்னை எப்படி பார்க்கிறேன் அது மட்டும் பார்த்து நெல்லுன்னா அப்படி நிக்க கிருபை செய்தா யார் யார் எழுதி போனாங்களோ அவங்க எல்லாம் தேடி வந்து அமர்படியை கர்த்தர் கிருபை செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இனி யோபுவின் வாழ்க்கையில இனி ஒரு நன்மை வருவான். எல்லாம் இழந்தாச்சு. இப்ப யோபுவினுடைய சாட்சி என்ன? கர்த்தர் எனக்கு வீடு கொடுத்தார், கார் கொடுத்தார், இதுவா சாட்சி. இப்ப யோபுவுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சாட்சி தான். என்ன சாட்சி தெரியுமா? எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவு பாராட்டினே, உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. யோபுவே, இந்த வருஷம் உங்க சாட்சி என்ன அப்படின்னு கேட்டா நம்ம வாழ்க்கையில ஏதாவது நடந்தா மட்டும்தான் சாட்சி சொல்லுவோம். யோபு என்ன சாட்சி சொல்றது தெரியுமா? நான் உயிரோடு இருக்கிறது சாட்சிங்கிறார். அதை நம்ம என்னைக்கா சாட்சியை பார்க்கணுமா? நம்ம அது சாட்சியா சொல்லணும்னா நமக்கு ஒரு பெரிய விபத்து வரணும். ஒரு பெரிய விபத்து வந்து அதுல தப்பிட்டோம்னு வைங்களேன், நமக்கு சாட்சியம் கர்த்தர் என்ன உயிரோடு காத்தா, விபத்து இல்லாம டெய்லி காக்குறாங்க. அதை நம்ம யோசிக்கிறோமா? அது யோசிக்கிறோம். உடனே நம்ம இவங்களுக்கெல்லாம் பெரிய சாட்சி இருக்கு. ஏன்பா உனக்கு ஒரு ஆபத்து நெருங்காம உன் பக்கத்தில் 1000, உன் வலது புறத்தில் 16 விழுந்த போது அது உன்னை அணுகாதபடி பாதுகாக்கிறாய். இப்ப யோபுவோட சாட்சி என்ன? உயிரோடு இருக்கு. யோபுவினுடைய சாட்சி என்ன? நான் உயிரோடு இருக்கிறேன். யோபுவின் நம்பிக்கை என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த யோபுவுக்கு சொல்லப்பட்ட ரேமா, அந்த யோபுவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான், தேவனோடு பழகி சமாதானமாய் அதனாலே உமக்கு நன்மை வரும். இன்னைக்கு வாலிபர்கள் மட்டுமல்ல, ஊழியர்கள், பெரியவங்க என்னை உட்படுத்தி இந்த வார்த்தை ஆவியானவர் நம்மோடு உள்ள பேசப்படுகிறது.
இன்னைக்கு நான் தேவனோடு உள்ள உறவை குறித்து நான் உங்ககிட்ட பேசுறேன். அதனாலே உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன் சொல்ல தெரியாது தெரியுமா? அவங்களுக்கு பிடிச்சாதானே. ஆனா ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு பிடிக்கும் கேட்டா அது வர்ணிக்க முடியாது. நமக்கு ஆண்டவரை எதை வச்சு பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம நிறைய சொல்லுவோம். ஆண்டவர் எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்கு அதை செய்தார், இதை செய்தார், இப்படி செய்தார், அப்படி செய்தார். இதனால எனக்கு ஆண்டவர் பிடிக்கும். சரி, ஆண்டவருக்கு நம்ம எதனால பிடிக்கும்? அவன் எந்த ஒரு காரியம் என்னில் இல்லாத போதும் என்னை ஒருவர் உண்மையாய் நேசிக்கிறார் என்றால் அவரோடு நான் பழகுவதற்கல்லவா இந்த வாழ்க்கை. என்னில் என்ன கண்டு என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. என்னில் என்ன கண்டீராங்க? என்னில் என்ன கண்டி என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லையே. என் பலவீனம் அறிந்தும் நீ நேசித்து என் குறைகள் தெரிந்தும் நீ நேசித்து என்னில் என்ன கண்டி என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. என் இயேசுவே என்ன கண்டார்? அவரோடு பழகி சமாதானமாய். அதனாலே நமக்கு தேவனுக்கு இடையே இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? உறவாத என்னில் நீ உறவாகி கிருபையாய் சிலுவையில் அந்த உறவை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அப்பா என்று அழைக்கிற ஒரு அப்பா பிள்ளைகிட்ட போறதுக்கு இன்னொருத்தருடைய பெர்மிஷன் தேவை கிடையாது. எனவே தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வேற யாரும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஒரு ஆபீஸ் இருக்கட்டும், ஆபீஸ்ல மேனேஜர் பார்க்கணும், ஆபீஸ் டைம்ல தான் பார்க்க முடியும். மேனேஜர் அவைலபிளா இருந்தாதான், மேனேஜர் பிஸியா இருந்தா அதுக்கு கீழே இருக்க போய் பார்க்க முடியாது. ஆனா அப்பா பிள்ளைக்கு அப்படி கிடையாது. எப்படா பார்க்கலாம், எப்படா பேசலாம். அப்பாவுடைய ரூமுக்குள்ள பிள்ளைக்கு போகலாம், அப்பா பக்கத்துல போய் உட்காரலாம், அப்பா பக்கத்துல படுத்து தூங்கலாம், அப்பா மடியில ஏறி உட்காரலாம். அமெரிக்காவில் ஒரு பிரசிடென்ட் இருந்தா, அந்த பிரசிடென்ட ஒரு பையனுக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவன் நேரம் ஒயிட் ஹவுஸ் போயிட்டான். ஒயிட் ஹவுஸ் போனா அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டான். இல்ல, அப்படியே பார்க்க முடியாது. அவன் வெளியே நிற்கிறான். எனக்கு அவரை ரொம்ப முடியும், எனக்கு அவரை பார்க்கணும். இல்லப்பா, அதுக்குள்ள பெர்மிஷன் இருக்கு, நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, உள்ள பார்க்க முடியாது. சொன்னா அப்படி டல்லாகி நிற்கும் போது இன்னொரு பையன் அப்படி வரான். ரொம்ப இங்க வெளியே நிற்கிறத பார்க்கணும். ஏன் வெளியே நிற்கிறீங்க? என்ன? இல்லை, எனக்கு அவரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கீங்களா? இல்லை, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவரை பார்க்கணும். உங்களுக்கு கண்டிப்பா அவரை பிடிக்கும், பார்க்கணும். சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் இந்த பையனை கூட்டிட்டு போறான். இந்த பையனை பார்த்ததும் டோர்லாம் ஓப்பன் ஆகுது. யாரும் என்ன பண்ணல அப்படின்னா கொஸ்டின் கேட்கல. இது அவனுக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்கு. நான் வரும்போது என்கிட்ட கொஸ்டின் கேட்டு வெளியே நிற்க வச்சுட்டாங்க. இவன் வரும்போது இந்த கொஸ்டின் கேட்கல, டோரையும் திறந்து கொடுக்குறாங்க. நேரம் உள்ளவங்க யாரா இருக்கும் பார்த்துட்டு நேரம் உள்ளவங்க அவங்க அப்பா அதுக்கு ரூம் போறான். அந்த பையனோட அப்பா தான் அந்த பிரசிடென்ட். நேர போய் கதவை தட்ட கூட இல்லை, கதவை திறந்து டேடி அப்படின்னா அப்பதான் இவனுக்கு புரியுது இது யாரு. டேடி இவனுக்கு உங்களை பார்க்கணுமா? இந்த உறவைதான் இயேசு நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதனால குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தமிடுங்கள். அந்த தெய்வத்தை முத்தமிட முடியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். அதனாலே அப்ப நன்மை வரும் வழியதான் இன்னைக்கு நான் மத்தியில பேச விரும்புகிறேன். எதுல நன்மை இருக்கு தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு. நம்ம யார்கிட்ட ரொம்ப பழகுறோமோ
அவங்க கிட்ட நம்ம மனசை திறப்போம். யார்கிட்ட கொஞ்சமா பழகுறோமோ அவங்க கிட்ட கொஞ்சமா பேசுவோம். யாரை நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க கிட்ட நம்ம ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். யாரை நமக்கு பிடிக்கவே பிடிக்காதோ அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டோம். புரிஞ்சுக்கோங்க, என்னால ஜோம் பண்ணவே முடியல அப்படின்னாலே நான் எந்த நிலைக்கு வர்றது தெரியுமா? எனக்கு ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு குறைந்து விட்டதுங்கிற நிலைமைக்கு வர. நான் சொல்லுகிற காரணங்கள் எல்லாம் காரணம் இல்லை. படுக்கையில் இருந்தாலும் தங்களுக்கு பிரியமானவர்களோடு பேசிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ரொம்ப பேச முடியாட்டாலும் வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் கூட பேசிட்டு இருக்கிறோம். ஏன் அந்த அந்த ஒரு அந்த நெருக்கமான உறவா ஏன் நம்முடைய வாழ்க்கையில இயேசு வருது? நம்ம எங்கேயோ தவறிட்டோம். இயேசுவை எதுக்கு மட்டும் வச்சிருக்கிறோம்? நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக அப்படித்தானே வைத்திருக்கிறோம். இதுக்காக மட்டும்தான் இயேசு வர தேவையில்லை. தூதர்கள் போதுமே. இதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அந்த வசனம் எப்படி முடிகிறது தெரியுமா? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான். அன்பு கூர்ந்தான். அந்த அன்பு வெளிப்பாடுதான் ஜீசஸ். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை அவர் காண்பிக்கிறதற்காக, அதாவது தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை தம்முடைய அன்பை காட்டுறதுக்காக தான் தேவன் மனுஷனே படைக்கிறார். நான் சொல்ற வார்த்தைகளை நல்லா கவனமாக, அவருடைய அன்பு, அதாவது அவருக்குள்ள இருக்கிற ஒரு தகப்பனின் அன்பை தூதர்கிட்ட காட்ட முடியாது. தூதர்களையும் நேசிக்கிறான், இல்லை இல்லை. ஆனா தூதர்கிட்ட ஒரு தகப்பனின் அன்பை காட்ட முடியாது. ஏன்னா அவரை பணிவிடையாக தன் குமாரன் கிட்ட வெளிப்படுத்துகிறான். அப்படி அந்த லவ் கர்த்தர் காண்பிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டவன் தான் மனுஷன். ஆண்டவர் பூமியை பார்க்கிறார். பூமியானது உலகிற்கு வெறுமையுமா இருக்கிறது. கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்குறார். வெளிச்சம் இல்லாத இடத்துல ஒழுங்கின்மை இருக்கும், வெறுமை. வெளிச்சம் தான் கிறிஸ்து. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையில ஒழுங்கின்மை இருக்கும். தாறுமாறான காரியங்கள் நடக்கும். பாவ கிரியைகள் தலைவிரித்தாடும். வெறுமை இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நிம்மதி இருக்காது, சமாதானம் ஒண்ணுமே இருக்காது. ஒழுங்கின்மை, வெறுமை. வெளிச்சத்தை உண்டு பண்ணி எல்லாவற்றையும் ஒழுங்காக்குகிறார். பகலை இருளை வெவ்வேறாக பிரிக்கிறார். சமுத்திரத்தை ஒரு இடத்துல சேர்க்கிறார். நிலப்பரப்பை உண்டு பண்ணுகிறார். நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் என எல்லாவற்றையும் படைத்து ஆறாவது நாள்ல கடைசியாக யாரை படைத்தார்? மனிதனை படைத்தார். தேவனுடைய படைப்புல கடைசி படைப்பு யாரு? மனுஷனை படைத்தார். மனிதனை படைத்து முடித்த பிறகு 7வது நாளிலே கர்த்தர் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தவங்க என்ன? ரெஸ்ட் எடுத்தார். ஆண்டவருடைய ரெஸ்ட் என்ன? அவரை குறித்து வேதம் என்று சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு டயர்டாகி, ஆதாம் நீ அந்த பெட்ல படுத்து தூங்கு, நான் இந்த பெட்ல படுத்து தூங்குறேன் அப்படி தூங்கினாரா? இல்லை. அந்த 7வது நாள்ல என்ன செய்தார் என்று பார்த்தீங்கன்னா, அந்த நாள்ல தான் ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி அதற்குள்ளே ஆதாமோடு நேரம் செலவிடுகிறார். இதுதான் ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்ன தெரியுமா? வேற எந்த காரியத்திலும் அவர் ஈடுபடாம ஃபுல் டைம் தாம் உண்டாக்கின மனிதனோடு கூட நேரத்தை செலவிடுகிறார். உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை வரவானாய் மாற்றுமையா. பாடுவோமா? உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை வரவானாய் மாற்றுமையா. Por
ஹalleluya. ஆதாமை எப்படி கர்த்தர் உருவாக்கினார்? மண்ணினால் எப்படி உருவாக்கினார்? அப்படியே தமது சாயலாய் அது ஒவ்வொரு கண்ணு மூக்கு தலை முதல் கால் வரை ஒவ்வொரு பார்த்த ஆண்டவர் வந்து செட் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணான்? அடுத்ததுதான் அவர் அந்த ஊதுறது ஆதாமுக்கு மட்டும் ஜீவனை கொடுக்கல, நமக்கும் சேர்த்து நம்ம இருக்கிறார். அவர் அந்த ஊதுறாருல அதுக்கு பேர் கிருபை. அதுதான் காலையோடு உங்களுடைய கிருபை. அவர் டெய்லி ஊதுறதுனாலதான் நம்ம கண்டு தரணும். அவர் மட்டும் ஒரு நாள் ஊத மறந்துட்டாரு, நமக்கு ஊதிடுவாங்க. அதுதான் உண்மை. அவன் டெய்லி, அதனாலதான் நான் நிர்மூலமாகாது என்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இறக்கங்களுக்கு அது காலையோறும். அவன் கண் திறந்த ஆதாம் முதல்ல பார்த்தது என்ன? கர்த்தர் எப்படி ஊதியிருப்பார்? எங்கேயோ வந்து ஹூ அப்படி இருந்தாரா? இல்ல, அப்படி பக்கத்துல வந்து அவர் ஊதும் போது அவர் கண்ணை திறந்து ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க? ஃபர்ஸ்ட் கர்த்தர் மனிதனை உண்டாக்கி அவருக்கு ஜீவனை கொடுக்கும் போது அவர் இப்படி செட் பண்றாரு. நீங்க நல்ல கவனிக்கணும். தேவனை ஆராதிக்கிற தேவனை ஏதோ பண்ணோம், கொஞ்ச நேரம் ஆராதிச்சோம், அப்படி அந்நிய பாஷையெல்லாம் பேசணும், அப்படி கை தட்டி அப்படி இல்லை. நம்ம லைஃபுடைய ஒழுங்கின்மை மாறட்டும், வெறுமை மாறட்டும். கர்த்தர் எல்லாம் படைத்தார், எல்லாத்தையும் உண்டாக்கினா. ஆனா ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கணும் தெரியுமா? ஜீசஸ். ஃபர்ஸ்ட் ஒரு நற்செய்தி சொல்லவா? நீங்க ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கிறது உங்க வாழ்க்கையா இருந்தா நெக்ஸ்ட் நீங்க பார்க்கிறது ஏது? ஃபர்ஸ்ட் என் லைஃப் ஃபர்ஸ்ட் ஜீசஸ், நெக்ஸ்ட் எனக்கு ஏது? இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேடுறதுனாலே லாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கடைசி இன்று வேதம் வாசித்தீர்களா அப்படி ஒரு கொஸ்டின் மார்க். இன்று ஜெபம் பண்ணிட்டீர்கள் அப்படி வரும்போது இன்னொரு பைபிள் படிக்கணும். இந்த பைபிள் படிக்காதவங்க எல்லாம் அந்த கொரோனா டைம்ல படிச்சாங்க பாருங்க. எல்லா பைபிளையும் சங்கீத தொண்ணூத்தொன்று எடுத்து பாருங்க. பலவர்ணங்கி போட்டது போல இருக்கும். மசாலா தடவும் போது அதை எடுத்து படிப்போம். ஏன்னா முதல் ஃபர்ஸ்ட் வே வரும்போது வாதை கையெல்லாம் கடுவும் போது வாதையும் கூடாது அணுகாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஜீசஸ் அப்படிங்கிறது என் லைஃப் ஆயிட்டுனா நெக்ஸ்ட் எனக்கு ஏது? ஆயிரம் இருக்கட்டும், எத்தனை இருக்கட்டும், உயிரின் ஊற்றே நீதானே, உண்மையின் வழியே நீதானே, உறவின் பிறப்பே நீதானே, உள்ளத்தின் மகிழ்வு நீதானே, உறவின் பிறப்பே நீதானே, உள்ளத்தின் மகிழ்வு நீதானே, நீரில்லாத நாளெல்லாம் நாதா
அவ்வளவுதான் பார்க்கலாம். டெய்லி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு பழகிறதுக்கு நம்ம எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? அவர்தான் எனக்கு ஃபர்ஸ்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னான். இரண்டாவது எதை தேடணும்? முதலாவது அப்படின்னா இரண்டாவது இருக்குல்ல, மூணாவது இருக்குல்ல, நாலாவது இருக்குல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்றார். அப்ப இரண்டாவது எதை தேட சொன்னான்? நான் ராஜ்யத்தையும் சொல்லியிருந்தா நீங்க நீதியும் சொல்லுவீங்க இரண்டாவது, அதனால அதையும் சேர்த்து சொல்லிட்டேன். இப்போ வேற வசனம் இல்லையே சொல்றது. இரண்டாவது எதை தேட சொன்னார்? மூணாவது எதை தேட சொன்னார்? நாலாவது எதை தேட சொன்னார்? அப்ப ஏன் முதலாவதுன்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், பின்பு இவர்களெல்லாம் உங்களுக்கு. அது அர்த்தம் என்ன? 2, 3, 4, 5 எல்லாம் ஒன்ன தேடி வரும். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுனா அடுத்த லிஸ்ட் ஃபுல்லாவே ஒன்ன தேடி வரும். அந்த ஃபர்ஸ்ட் விட்டதுனால இன்னைக்கு ஒவ்வொன்றையும் நாம தேட வேண்டியிருக்கு. ஒவ்வொன்றையும் தேட வேண்டியிருக்கு. ஒவ்வொரு காரியத்துக்கும் போராட வேண்டியிருக்கு. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு காரியத்துக்கும் கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கு. ஏதேன் லைஃப் எவ்வளவு சிம்பிள் லைஃப் தெரியுமா? எவ்வளவு ஜாய்ஃபுல் லைஃப் தெரியுமா? ஆனா ஏதேனுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மனுஷன் போராட ஆரம்பிக்கிறான். ஏதேனுக்குள்ள வேதனை இல்லாம அனுபவித்த எல்லா காரியத்தையும் ஏதேனுக்கு வெளியே அனுபவிக்க அவன் வேதனைப்படுகிறான். இதுதான் சாபம். ஏதேனுக்குள்ளே உடைக்க வைத்தார். ஏதேனுக்கு வெளியே உடைக்க வைத்த போது வேதனை வந்தது. ஏதேனுக்குள்ளேயும் மனிதன் தேவனை ஆணும் பெண்ணுமாய் படைத்தது தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற. ஆனால் ஏதேனுக்கு வெளியே அதே நிலை வரும்போது துக்கம் உண்டாயிற்று. ஏதேனுக்குள்ளே முள் இல்லை, ஏதேனுக்கு வெளியே முள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது ஒரு முள் மனுஷனை தொடர்ந்து குத்தி கொண்டுதான் இருக்கும். ஏதேன் லைஃப் ஜாய்ஃபுல் லைஃப், பரலோகத்தை அனுபவிக்கிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லாதிருந்தும் அவர் பரலோகத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தார். அதைதான் சொன்னார், நான் தனித்திலே பிதா எப்போதும் என்னோட இருக்கிறார். அப்படி இந்த பூமியில தலை சாய்க்க கூட இடம் இல்லை. அவருக்கு வீடு கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து அவரால் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடிந்தது என்றால் மார்க் 1:35 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இருட்டோடு இருட்டாக எழுந்த வாசியுங்கள். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பாத்தீங்களா? அது அர்த்தம் இல்லை. சூரியனை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என் அப்பாவை பார்க்கணும். என்ன ஒரு அடுத்து நான் தேடுற முதல் பேசுறது யாரா இருக்கணும்? என் அப்பாவா இருக்கணும். தேவனோடு பழகி சமாதானமா இருக்கு. நம்ம பார்க்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் யார்? நமக்கு அதெல்லாம் கிடையாது. நாங்க அதிகாலை எழுப்புறோமோ மத்தியம் எழுப்புறோமோ, எனக்கு கண் திறக்கும் போது எனக்கு பெட் காஃபி இருக்கும். இயேசு கிறிஸ்துவ முந்தின நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு வர, நெக்ஸ்ட் டே மார்னிங் பிஸியாக போறார். கொஞ்ச நேரத்தில் பிஸியாக போறார். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபாதர், ஃபர்ஸ்ட் அப்பா. நம்ம அப்பா தேடுறோம், எல்லாம் தேடுறோம். இந்த வார்த்தை நானும் என்னை குற்றப்படுத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வசனம் இருபுறம் கருப்பட பண்ணேன்.
ஒருத்தர் வெட்டனா அந்த வசனத்தை முன்னிட்டு முதல் வெட்டி நிகழும். நான் அந்த வசனத்துக்கு முன்பாக நானும் அந்த குற்றவாளி கூட்டத்தில் நின்று கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐந்திருக்கிறதுனால நான் தூதர்லாம் கிடையாது, ஆவியானவர் பேசுகிறார். இயேசு பார்த்தீங்களா, பிஸி மைக்கே கிடையாது அவர் கிடைக்கும். பொண்ணெல்லாம் வருகிறது, நமக்கு மைக் இருந்தாலே சவுண்ட் கொடுத்தாலே என்ன தொண்ட போகுது. அவ்வளோ மினிஸ்ட்ரி முடிச்சு எப்போ படுத்திருப்பாரு, எவ்வளவு நாள் தூங்கி இருப்பார். ஆனா பாருங்க, இருட்டோட அதிகாலை இருட்டோட எழுதுனா ஆண்டவரே எனக்கு சூரியன் நீங்க தான் பாருங்க. நான் பார்க்கிற முதல் வெளிச்சம் உங்க வெளிச்சமா இருக்கணும். உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணணும். ஃபர்ஸ்ட் காட், ஃபர்ஸ்ட் மனிதர்கள். அது எனவேதான் ஆண்டவர் வந்து ஊதினார். ஊதுனா ஃபேஸ் டு ஃபேஸ் ஊதும் போது கண்ணை திறக்கிறான், வேற எதையுமே பார்க்க முடியாது. அதாவது நாம கர்த்தரை நமக்கு முன்னாடி செட் பண்றதுக்கு முன்னாடி கர்த்தர் மனிதனை தமக்கு முன்பாக செட் பண்ணி வைத்து விட்டு அப்படி ஊதுறான். கண்ணை திறக்கிறான். அவன் தெரிஞ்சு பார்த்தானோ தெரியாம பார்த்தானோ பிடிச்சு பார்த்தானோ பிடிக்காம பார்த்தானோ அவன் ஃபர்ஸ்ட் பார்த்த பர்சன் காட். நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் காட்னா நெக்ஸ்ட் ஏதே. இது மறக்கவே கூடாது. the first God இல்லாததுனாலதான் ஒவ்வொன்றுக்கும் கடற வேண்டியிருக்கு, ஒவ்வொன்றுக்கும் போராட வேண்டியிருக்கு. நீர் அவரோட பழகி சமாதானமாக இருக்கும், அதனாலே உமக்கு நான் இயேசு இப்போ மினிஸ்ட்ரி பண்ணணும். இயேசுவினுடைய ஆரம்பமே மறந்தோம், நமக்கு தெரியும். நாம் அவருக்கு ஞானஸ்நானம் பெற்று கரையேற உடனே ஆவியானவர் எங்க தூக்கி போறாரு தெரியுமா? அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் யார் செட் பண்றாரு? ஃபாதர் காட் செட் பண்றாரு, பிதாவை செட் பண்றாரு. அதெல்லாம் நடந்தது என்ன? மார்க் 1:35 என்ன படித்தோம்? இருட்டோடு இருட்டா எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். 36வது வசனம். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். இயேசு எல்லாரையும் தேடி போகல, இயேசு அப்பாவை தேடி போனார். ஜனங்க எல்லாரும் அவரை தேடி வராங்க. இதுதான் சொன்னேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதி நீங்க தேடுனீங்கன்னா பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட உங்க லைஃபுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீங்க தேடுறது ஒன்று இருக்கு. ஆனா அதெல்லாம் உங்களை தேடி வரதை யோசிச்சு பாருங்க. அதுதானே ஏதே. ஏதேல என்னங்க குறை இருக்கு? அதாவது ஏதேனுடைய லைஃப் என்ன தெரியுமா? சாப்பிட இல்லைங்கிற நிலைமை இல்லை, இருக்கிறத சாப்பிடாதுன்னு சொல்ற நிலைமை தான் இருந்துச்சு. ஏதேல 4 பெரிய ஆறுகள் ஓடுகிறது. என்ன பிரிக்ஷன்கள்! ஏதேனுடைய லைஃபை வந்து வாழ்கிற லைஃப் இல்ல, ஆளுகிற லைஃப். ஏதனை விட்டு ஒரு மனுஷன் எப்ப வெளியே வந்தான். அதனாலதான் ஜீசஸ் பாருங்க, அவருடைய ஷோல்டர்ல கவர்மெண்ட், பரலோக கவர்மெண்டே கர்த்தத்துவம் ஒரு தோள்களில் இருந்துச்சு. தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். ஆண்டவர் இப்படியெல்லாம் நடக்க மாட்டவரு. ஆண்டவர் இன்னைக்கு பேசுறார், நீ அவரோடு பழகு, அவரோடு. எனக்கு ஃபர்ஸ்ட் காட் தான், எனக்கு ஃபர்ஸ்ட் ஜீசஸ். இப்படி நீங்க உங்க மைண்ட செட் பண்ணுங்க. ஆபிரகாம் செட் பண்ணான், ஆபிரகாம் செட் பண்ண. ஈசாக்க பலி செலுத்து கேட்கிறான், ரெடி ஆயிட்டார். சோதம் அடிக்க போறேன்னு சொன்னது ஆபிரகாம் கதறினார்ல, காலில் விழுந்து கெஞ்சினார்ல. 50 நீதிமன்றத்தை அனுப்பினான், 45 அனுப்பினான், 40 அனுப்பினான். சாம்பல் தூசி யாருக்காக? ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனவனுக்காக, ஆபிரகாம் முதுகுல குத்திட்டு போனவனுக்காக, ஆபிரகாமால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்க்கையில நன்மை வந்தது ஆபிரகாம் வேண்டாம் என்று உதறி போனவனுக்காக ஆபிரகாம் காலில் விழுந்து கிடக்கிறான். அந்த கண்ணீரை கட்ட வீணாக்கப்படுது. லோத்த கத்த கையை பிடிச்சு வெளியே எடுத்து விட்டான். லோத்து காக்கப்பட்டது ஆபிரகாமுடைய கண்ணீர் என்பது லோத்துக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். உன் ஆகாரத்தை கண்ணீரிலே போடு,
அநேக நாள் கழித்து அந்த பலனை காண்பார். ஆனா அதே ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்து அப்படிங்கிறத ரெடி ஆயிட்டார். ஆண்டவர் எனக்கு ஈசாக்கை ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தான். ஆபிரகாம் அதிகாலை எழுந்து ஃபர்ஸ்ட் அப்பா என்ன சொன்னது நான் செய்வேன். உங்க யார் கிட்டையாவது கேட்டிருக்கிறாரா உங்க பிள்ளை பலி செலுத்து கேட்டா? உடனே பாஸ்டர் ஒரே கெட்ட சொல்லணுமா சொல்லுவோமா? அந்த இடத்துல ஆபிரகாம் கதறல்ல, பதறல்ல, கண்ணீர் வடிக்கல, ரெடி ஆயிட்டார். ஏன் ஆண்டவர் ஈசாக்கு பலி செலுத்துன்னு கேட்டா? அதுக்கு முந்தின அதிகாரத்துல சம்பவம் நடக்குது. என்னன்னா இஸ்மாயிலுக்கு ஈசாக்கு செட் ஆகலன்னு சாராளமா பார்த்தாங்க. வந்து சொல்றாங்க இஸ்மாயில துரத்திருக்காங்க. சாராள் ஈஸியா சொல்லிடுவாங்க, ஆபிரகாம் துரத்த முடியாது. ஏன்னா இஸ்மாயில் ஆபிரகாமுக்கு யாரு? பையன், அதுவும் ஃபர்ஸ்ட் பையன். ஆனா இஸ்மாவேலா ஈசாக்கா அப்படின்னு வந்தப்போ ஈசாக்குக்காக இஸ்மாவேல வேண்டாம். இஸ்மாவேல் மேல் வைத்த பாசத்தை விட ஈசாக்கு மேல வைத்த அன்பு ரொம்ப அதிகம். அதனால ஈசாக்குக்காக இஸ்மாவேல துரத்தி விட்டாங்க. இது ஆதியாகமம் 21. இப்ப 22 கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னா பைபிள் அந்த அதிகாரமே தொடரும். எந்த காரியம் நடந்த பின்பு? இஸ்மாவேலை துரத்தி விட்ட பின்பு. இப்ப ஆண்டவர் சொல்றார், உன் ஏக சுதன் நேசகுமாரன் ஈசாக்க பலி செலுத்து. மொட்டையா உன் பையனை பலி செலுத்துன்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி யாரை கூட்டிட்டு வந்துருவா? இஸ்மாவேலை. ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனை எல்லாம் தெளிவா இருக்கும். அதனாலதான் நான் போகும் வழியை அவன் அறிவான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் சமூகத்துல என்னை ஊற்றின பிறகும் என் லைஃப்ல ஒரு சோதனை அனுமதிக்கிறார் என்றால் நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆபிரகாமுக்கு சோதனை என்ன தெரியுமா? ஈசாக்கா ஆண்டவரா? நேற்று சோதனை என்ன? ஈசாக்கா இஸ்மாவேல். இன்னைக்கு சோதனை என்ன? ஈசாக்கா. ரெடி ஆயிட்டு ஆண்டவரே ஈசாக்காக நான் இஸ்மாவேலை விடுவேன், யாருக்காக எதற்காகவும் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆதியாகமம் 24:1 வாசிகள். ஆபிரகாம் வயது சென்று கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கைகள் உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் காட். நீ அவரோடு பழகு, சமாதானம். இவன் ஏதேனுக்குள்ள கொண்டு வர, ஏதேனுக்குள்ள கொண்டு வந்து என்ன செய்தார் ஆண்டவர்? இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத அவர் நடத்துகிறார். ஏதேனுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தது பழகுறதுக்கு. எல்லாரும் சொல்லுங்க. ஆனா ஏதேனுக்குள்ள கொண்டு வந்தத சாத்தான் எப்படி மாத்திட்டான் தெரியுமா? பழம் சாப்பிடுவதற்காக மாத்திட்டான். நம்ம கூட ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? பழகுறதுக்கும் பழம் சாப்பிடுறதுக்கா? நம்ம என்ன பழம் சாப்பிட வரோம்? உங்களுக்கு கண்ணீரா, துக்கமா, கவலையா, கடற்பாரமா, சாபமா? கரெக்டா? நம்ம ஆண்டவர் தேடுறதே இருக்கு தெரியும். சரி, அந்த நோக்கத்தை மாத்திரம் பார்த்தீங்களா? அவன் எதை ப்ரெஷியஸா காட்டி தர பார்த்தீங்களா? எதை ரொம்ப முக்கியமா காட்டி தர பார்த்தீங்களா? நீ அவன் சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறதே அவன் மறக்க வைப்பான். ரோமர் 8:29 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர் 8:29 நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாலும் அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. அப்ப நம்மை தேவன் யார் போல மாற்றுவதற்கு அவர் முன்குறித்திருக்கிறார். ஜீசஸ் சொல்லுங்க, அவருக்கு ஒப்பாக இருக்கிறது. இதெல்லாம்
சிம்பிளா சொல்றதா இயேசு பிதா எப்படி பார்க்கிறாரோ அப்படி என்னை உங்களே பார்த்து இருக்கிறார். அதனாலதான் ஒரே பேரானவரை முதல் பேரானவராய் மாற்றினார். அதனால வேதம் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கொலோசியர் 3:1, கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானதை நாடுங்கள், மேலானதை நாடுங்கள். ஆண்டவர் கொண்டு வரார், கொண்டு வந்து எல்லாவற்றையும் மிருகங்களை படைத்த ஆண்டவர் நட்சத்திரங்களுக்கு பெயரிட்டு அழைத்தார். ஏன் நட்சத்திரங்களுக்கு மனுஷனை பெயர் வைக்க சொல்லல? ஏன்னா மனுஷனுக்கு தூரத்திலிருந்து கொஞ்சம் நட்சத்திரம் தான் தெரியும். அதனால கர்த்தர் வானத்துல எல்லாத்துக்கும் கர்த்தர் பெயர் வைக்கிறார். பூமியில மிருகங்களுக்கு எல்லாம் கர்த்தர் யார பெயர் வைத்தார் தெரியுமா? ஆதாம. அதுக்கு அர்த்தம் என்ன? அவருக்கு டியூட்டியை நீங்க இருந்து பண்ணுகிறார். மிருகங்களுக்கு கொண்டு ஆதாம் பெயர் வைக்கிறான், ஒவ்வொன்றும் பெயர் வைக்கிறான். சிங்கம், கரடி, புலி, யானை, ஆதாம் வச்ச பேரை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வானத்தை அங்க நான் பார்த்துக்கிறேன், இங்க நீ பார்த்துக்கோ. அவருடைய அம்பாசிடரா இருக்கிறார். அவருடைய கவர்மெண்ட அவருக்கு கொடுத்து நீங்க ஆளுகை செய்ய. நான் அங்க எப்படி பண்றோம் அதே மாதிரி நீங்க பண்ணுகிறார். சாத்தானை வெட்கப்படுத்த, சாத்தானை வெட்கப்படுத்த. அப்படி இருக்கும்போதுதான் சர்ப்பம் உள்ள இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை என்று கர்த்தர் பார்த்து என்ன செய்தார்? ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை அப்படி பார்த்து கர்த்தர் செய்த முதல் காரியம் என்ன? மிருகங்களை எல்லாம் வரவழைத்தார். மிருகங்கள் எல்லாம் வரவழைத்தார். மிருகங்கள் எல்லாம் வரவழைத்ததும் ஆதாம் என்ன செய்கிறான்? பெயர் வைத்து அனுப்புகிறான். அது அர்த்தம் என்ன? ஆதாமே, ஏற்ற துணை என்பது நீ பார்க்கிறது இல்லை, ஏற்ற துணை என்பது நான் கொடுக்கிறேன். இப்ப ஆதாமுக்கு ஃபீல் ஆகுது. என்ன ஃபீல் ஆகுது தெரியுமா? நமக்கு என்ன இல்லை, ஏற்ற துணை இல்லை. இப்பதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆதாமுக்கோ, ஆதாமை எழுப்புனது யாரு? ஆதாமை எழுப்புனது யாரு? தேவன். இப்ப தூங்க வைக்கிறது யாரு? இதுதான் குரம். காலையில எழுப்புறது வருது, நைட்டு தூங்க வைக்கிறது வர. எனக்கு எல்லாமே ஜீசஸ். அப்படின்னு சொல்லுங்க. ஆதாம் தூங்க வச்சுட்டு கர்த்தர் என்ன செய்தார்? ஆதாமை தூங்க வைத்துவிட்டு கர்த்தர் ஆதாமுக்கு செய்ய வேண்டியதை செய்தார். அதனாலதான் தாவீதை சுற்றி சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது தாவீது சொல்லுகிறான், படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுவான். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தரோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் தோல்வி என்றும். நல்ல கையை தட்டி சொல்லும், கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, செய்பவர் நீரே. பாடுங்க. செய்பவரே. ஆமே. தலைமைய செய்பவர் கொண்டு வந்து கொடுக்கும் போது இவளுக்கு எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சம் சொல்லி ஏவாள் என்று பெயர் வைக்கிறார். குளோரியஸா லைஃப் போயிட்டு இப்பொழுதுதான். எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள், எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள். அப்படி வாழ்க்கையில நல்ல மகிமையான காரியங்கள் போய் கொண்டு இருக்கும் போது நம்ம ரொம்ப கவனமா
இன்னும் சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் நம்முடைய லைஃப்ல வரும் தெரியுமா? அந்த டைம்ல நம்ம மகிழணும், அதே நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா அவருடைய சந்தோஷப்படுறது சாத்தான பிடிக்கவே முடியாது. அவருக்கு பேர என்ன தெரியுமா? திருடவும். திருடவும் முதல்ல எதை திருடவும் தெரியுமா? அவன் ஏன் சந்தோஷப்பட்டான்? இந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியே என்ன? அது திருடு. அதுல யோகனுடைய மகிழ்ச்சியை திருடுறான், சந்தோஷத்தை திருடுறான். கடைசியில் அவன் அழிக்கணும். அதை கர்த்தர் அலோவ் பண்ணல. கர்த்தர் அவனை நிறுத்தி சத்துருவானவன் எதை எதை திருடினானோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் யோகுவுக்கு 2 தனியாக கொடுக்கிறான். அதனாலதான் தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. ஒரு கட்டத்துல கொண்டு நம்மகிட்டே கேட்பார், இந்த எலும்பு உயிரடையும் அப்படின்னு கேட்பார். கர்த்தர் ஏன் அங்க எசேக்கியேல்ட்ட கேட்டார்? எசேக்கியேல்ட்ட ஏன் இதை கேட்டார் கர்த்தர்? ஏன்னா அந்த இடத்துல எசேக்கியேல் மட்டும்தான் உயிரோடு இருக்கு. அவன் அல்லேலூயா, உயிரோடு செத்தவர்கள் என்று பெயர் பெற்றவர்களா இருக்கிறவங்ககிட்ட கர்த்தர் பேசவே மாட்டான். எப்பவுமே ஆண்டவர் சொல்றதுக்கு அவைலபிளா இருக்கணும், ஆண்டவர் பிரசனத்துல தனித்திருக்கணும். ஆண்டு நம்ம கிட்ட பேசுவார், இனி உயிரடை, இனி என்னால இருக்கிறது. அவன் அழகா சொல்ல, உங்களுக்கு தெரியும் ஆண்டவர். ஏன் அப்படி சொல்றான்னா, எசேக்கியேல் முகம்பூப்புற எடுத்து கிடந்தவர், அவருடைய ஆவி அவனை காலூட்டி நிற்க வைத்தது. அவன் சொல்ற, ஆண்டவர் என்ன நீங்க நிக்க வச்சது உண்மைனா, என்ன நீங்க எங்க நிக்க வச்சீங்களோ அங்க இருக்கிற அனைத்தையும் நீங்க காலூட்டி நிற்க வைக்க உங்களால முடியும். ஆமென் சொல்லுங்க. இவர் ரொம்ப ஏதேறி வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்கொண்டிருக்கும் போதுதான் சாத்தான் உள்ள என்றார். எனவேதான் நீங்க பைபிள் நல்ல கவனமா படிச்சீங்கன்னா தெரியும். சீஷர்கள் நீங்க இயேசுடைய கிறிஸ்துவை பாருங்க, இயேசுடைய கீர்த்தி அப்படி பரவும் போது அவர் நேர வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியாக போயிருந்தார். சீஷர்கள் அந்த ஊழியத்தை மேன்மையெல்லாம் சொல்லும் போது அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. சீஷர்கள் சொல்லுவார், நீ பாருங்க, நீங்க அதை செஞ்சு இதை செஞ்செல்லாம் வரும்போது உடனே போய் உட்கார்ந்துருங்க, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்ய சொல்லி சரண்டாயிருங்க. ஏன்னா பொருளாதாரத்துக்கு ஒரு தேவனுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறதே பிடிக்காது. ஈசாக்கும் அவன் மனைவியும் வீட்டுல சந்தோஷமா இருக்கிறத அந்த ஊரு ராஜா பார்த்துட்டு அவரால் தாங்க முடியல. இந்த வயசு காலத்துல இவங்களால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவனை தாங்க முடியாது. அப்படிதான் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. எனவேதான் கர்த்தர் ஏற்கனவே சொன்னார், இந்த தோட்டத்தில் பண்படுத்து பாதுகாப்பு, பண்படுத்தாமல் பாதுகாக்காமல் நம்ம என்னதான் ஆசீர்வாதத்தை வைத்தாலும் அதை திருடுவதற்கு நாமே சாத்தானுக்கு டோரை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். சர்ப்பம் உள்ள என்றானது முதல்ல இதை புரட்டான் தெரியுமா? வசனத்தை புரட்டான். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் நீ புசிக்கலாம். அவன் முதல்ல என்ன கேட்கிறான்? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா இவ வாயாலேயே எதை பத்தி பேசணும் தெரியுமா? கர்த்தர் விளக்குறதை பத்தி பேசணும். ஆண்டவர் ஆதாரத்தை சொல்லுவார்ல, இந்த தோட்டத்தினுடைய எல்லா கனிகளையும் புசிக்கலாம், இதை மட்டும் புசிக்காதுன்னு சொல்லுவார்ல. அப்படின்னு சொல்லும் போது ஆதார் கர்த்தர் என்ன சொன்னான்? ஆதார் கர்த்தர் என்ன சொன்னான்? ஒண்ணுமே. ஏன் ஒண்ணு சொல்லல? ஏன்னா கர்த்தர் கொடுத்தது அதிகம், கொடுக்காதது கொஞ்சம். சாத்தா கொடுக்காததை காட்டித்தாரான், கொடுத்ததை மறக்க பண்றான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த முடியவில்லை. ஆனால் கர்த்தர் செய்யாத காரியங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம்னா நமக்கு பின்னாடி ஒரு ஐட்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த ஐட்டத்துக்கு பேரதான் சர்ப்பம். ஆனாலும் எனக்கு இது தரலையே. யோபு பாருங்க, எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் கொடுத்த ஜீவனுக்காக எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாருங்க. உனக்கு கொஞ்சம் பலன், நீ நாமத்தை வருது. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் பெங்களூர் பட்டணத்தில், அவர் ஊழியர்களை மகிமையில் இருக்கிறார். அவர் அடிக்கடி வட இந்திய ஊழியத்துக்கு தான் போவார். அவருக்கு சுகர்னால ஒரு காலம் எடுத்துட்டாங்க.
அடுத்து ஏற்கனவே வட இந்திய ஊழியத்துக்கான ப்ரோக்ராம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறான். அதுக்கு பிறகு ஒரு காலம் எடுக்கிறான். எடுத்ததும் எல்லாரும் நினைச்சிட்டாங்க ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு வந்ததும் அவங்க பையன்கிட்ட, தம்பி டிக்கெட்லாம் போட்டேல்ல அப்படின்னா, டிக்கெட் போட்டியா? அப்ப அந்த ப்ரோக்ராம் கேன்சல். நான் சொல்லலையே கேன்சல். அப்பா உங்களுக்கு ஒரு கால் இல்லப்பா. அவரு எனக்கு ஒரு கால் இருக்குப்பா அப்படின்னா. அந்த பையன் இதை ஷேர் பண்ணும்போது உண்மையிலே எல்லாரும் அப்ப உங்களுக்கு ஒரு கால் இல்லை. அவர் சொல்றாரு எனக்கு 2 கால் எடுக்கல, ஒரு கால் இருக்குல்ல. அதனால டிக்கெட்ட போடு. அவ்வளவு கஷ்டத்துல போயிட்டு வா. தேவனுக்கு கொடுத்ததை பார்க்கணுமா? தேவனுக்கு கொடுத்ததை பார்க்கணும். கொடுக்காதது மைண்ட்ல வைக்கலன்னா நம்ம தேவனோட உறவை ரொம்ப பிரஷியஸா கனப்படுத்துகிறோம். தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் செய்தாரா கேட்டா இல்லையே. யாருக்கிட்ட எல்லாமே செய்தார்? பவுல் சொல்றார், பவுலுடைய எத்தனை ஜெபங்கள் கேட்கப்படல தெரியுமா? தாவீதுடைய எத்தனை ஜெபங்கள் கேட்கப்படல தெரியுமா? தாவீது சொல்றார், என் விண்ணப்பம் என் மடியிலே திரும்பி வந்துச்சுக்கிறார். பவுல் சொல்றார், இந்த முள்ள என்னை விட்டு நீக்குங்க. கதை நீக்கினாரா? இல்ல. ஏன்? இயேசுவே சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீக்கினாரா? இல்ல. அது அர்த்தம் என்ன? நான் கேட்ட எல்லாம் எனக்கு தேவன் தராததும், தேவன் என்னை வெறுத்தார், தேவன் என்னை கைவிட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. என்னுடைய நாளை அவருக்கு தெரியும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சொல்லிட்டு சொல்வார், உங்களில் எவனாகிலும் தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, அப்புறம் முட்டையை கேட்டால் தேடை கொடுப்பானா? கொல்லாதவரை நீங்களே இப்படி நல்லதை பார்த்து கொடுக்குறீங்களே, நான் உங்களுக்கு தர மாட்டானா அப்படி சொல்ல முடியுமா? அதுக்கு ஏன் முட்டை மீன் தேடலாம் கொண்டு வர? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு எவனாகிலும் தன் மகன் மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கும். அவன் மீன் கேட்டா என்னதான் கிடைக்கும்? சொல்லுங்க, என்ன கிடைக்காது? பாம்பு கிடைக்காது. ஏன்னா அந்த என்ன சொல்ற, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அப்ப பாம்பு கேட்டா தரமாட்டாரு. கரெக்டா சொன்னீங்க. ஏன் தரமாட்டாரு? ஏன்னா அவர் அப்பா. பிள்ளைங்களுக்கு ஏப்ரல் மே லீவு. அம்மா லீவ் விட்டாச்சுமா, எனக்கு ஒரு பழக்கிறதுக்கு 2 பாம்பு வாங்கிதாமா கேட்ட விடுவோமா? நம்ம மீன் நினைச்சு அவர்கிட்ட கேட்கிற நிறைய ஐட்டம் எதுவா இருக்கு தெரியுமா? பாம்பா இருக்கு. பொருளாதார நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல, அவங்க எவ்வளவு அழுதுக்கு அப்புறம் நீ கொடுக்க மாட்டேன்னு நிக்கிற, நீ உன் பிடிவாதத்தில் நிக்கிற, நான் செய்ய மாட்டேன். ஏன்? ஏன்னா அது பிள்ளைக்கு நல்ல இவதான் கொடுக்கணும். நீங்களே அப்படி பார்க்கும்போது பரமபிதா பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, அப்பா தீமை செய்யவே மாட்டார். அப்படி சொல்லும் போதே தூங்கிட்டு இருக்கவங்க எழுப்புவாங்க. அப்பா தீமை செய்யவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நாட்கள் ஒருபோது தீமை செய்ய மாட்டார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும். நம் இயேசு ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். அவன் விமானங்களை கண்டதுக்கு நாம் அந்த
ப்ரையாரிட்டி, அந்த முக்கியத்துவம் கொடுக்கிறதின் அடையாளம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில எல்லா தீர்மானத்தையும் எடுக்கிற உரிமை நமக்கு கொடுக்கும். உங்க விருப்பம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட ஒரு பேப்பரின் பெண்ணையும் கொடுத்து நீங்க எழுதுங்கன்னு சொன்னா நம்ம எத்தனை எழுதுவோம்? 5 10 எழுதுவோம்ல. அப்படியே ஒரு பேப்பர் தரும்போது, பேப்பரை பெண்ணையும் தரும்போது நம்ம கீழே நம்ம ஒரு சைன் போட்டுட்டு அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்கப்பா அப்படி கொடுக்கணும் தெரியுமா? இதுதான் சித்தத்துக்கு கொடுக்கணும். இதுதான் ஏதேனும் பாருங்க. அங்க என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது யார் தெரியுமா? அங்க என்ன உடுக்கணும் உடுக்கக்கூடாது தீர்மானிக்கிற கருத்து அவங்கள மகிமையின் வஸ்திரத்தினால முடியல ட்ரெஸ் கத்தர் கொடுக்கிறார். அவங்க இந்த லைஃப்பை தான் வனாந்திரத்துல கத்தர் பிராக்டிஸ் பண்ண வைக்கிறார். அவங்க சாப்பிடுறதுனால மண்ணாவே கொடுத்தார். மண்ணால அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க வஸ்திரம் பழசாக விடல, செருப்பு தேய விடல. கத்தருக்கு கீழே வந்துட்டாலே ஏதேன் லைஃப் தான். அது வனாந்திரத்துல இருந்தாலும் சரி, ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்தாலும் சரி. சின்ன விஷயத்துல நம்ம தவறுவோம், பெரிய இழப்பு சொன்ன சின்ன பிள்ளைகள். இப்போ அந்த குழந்தை இருக்கு, எனக்கு 1 வயசு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது தீர்மானிக்கிறது யாரு தெரியுமா? நாங்க தாய். இல்ல நாங்க சிக்கன் ஃப்ரை சாப்பிடணும் சொல்லிட்டு அந்த குழந்தை கொடுக்க முடியுமா? பிறந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கும்? குழந்தை பிறந்தது எல்லாரும் வாயில் என்ன இருக்கும்? எல்லாரும் வாயில லட்டு இருக்கும். அந்த சவுண்ட் வரும். அப்போதான் லட்டு வாட்ச் ஓப்பன் ஆகும். எல்லாம் சாப்பிட்டுருவாங்க. சரி, ஒரு லட்டு அந்த குழந்தை கொடுப்போமே. கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். கொடுத்த எல்லாரும் நமக்கு தட்டு எங்கிருந்து வரோம்னு தெரியாது. கொடுக்க நமக்கு தெரியுது இல்ல. அப்படிதான் நமக்கு என்ன தேவை அதை கொடுக்கிறார். எது தேவையில்லையோ அதை விளக்குகிறார். அந்த விளக்கப்பட்டதுக்காக நம்ம அடம் பிடிக்கிறோம் தெரியுமா? அதனால விளக்கப்பட்டது கிடைச்சது. அவங்க அந்த பழத்தை புசித்தாங்க. அந்த விளக்கப்பட்டத சாத்தான் விரும்ப வச்சு அந்த பழத்தை என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஃபர்ஸ்டே சுடர்வழி பட்டயத்தை படித்த கேரளீர்களை இந்த மரத்தை சுத்தி நிக்க வச்சிருக்கணுமா வேண்டாம்? நிக்க வச்சிருந்தா சர்ப்பம் வந்திருக்கும். சர்ப்பத்து கூட வந்திருக்காங்க. அந்த ஏரியா பக்கமே ஒன்றும் வந்திருக்காங்க. சில நேரத்துல இதெல்லாம் யோசிக்க தோணும்ல. ஆண்டவரே, நீங்க அவங்க வெளியே விரட்டிட்டு சுடர்வழி பட்டயத்தை பிடிச்ச கேரளீர்களை நிக்க வச்சீங்களே, இதை ஃபர்ஸ்டே அவங்கள மரத்துக்கிட்ட நிக்க வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே வந்திருக்காது. அந்த ஒரு விரும்பினால தொட முடியாது. அங்க சுத்தி வேலி அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அதுல உள்ள கரண்ட் கொடுத்திருக்கிறாங்க. உள்ள நமக்கு பிடிச்ச எல்லா பழங்கள் போய் சாப்பிடுவோம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி கரண்ட் கம்பி போகுது. துணி காய போடும் போய் போடுவோம். பிள்ளை கேட்குது, மம்மி எனக்கு ஊஞ்சல் கட்டி தான் மம்மி. கெட்டி ஆடுவோம். கெட்டி பாருங்க, அதெல்லாம் ஆடிட்டு இருப்போம். சரி, அப்போ நமக்கு அது பிடிச்சாலும் பிடிக்கலன்னு தோணும். ஏன் சுடர்வழி பட்டயத்தை பிடிச்சிட்டு யூதர்கள் இங்க நிறுத்தல. இங்க நிறுத்தி இருந்தாதான் சாப்டர் வேற ஆண்டவரே, ஸ்டோரிய வேற ஆண்டவரே, சரித்திரமே வேற இருக்குமே. இல்ல, உன் சரித்திரம் அப்படி ஆகக்கூடாது. நீ என்ன நேசித்து உன் சரித்திரத்தை மாற்று. நீ எனக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்பது உன்னை நான் அடிமைப்படுத்தி வாங்குவதா இருக்கக்கூடாது. நீ உன்னை அர்ப்பணித்து வாங்குவதா இருக்க வேண்டும். ஹalleluya. அப்படி சுடர்வழி பட்டயத்தை பிடித்துட்டு அந்த படத்துக்கு அந்த நன்மை தீமை அறிந்த விருட்சத்துக்கு முன்னாடி நிறுத்தி இவங்களை விட்டுருந்தா அதை இவங்களை அடிமைப்படுத்தி ஏத லைஃப் கிறிஸ்டியன் லைஃப் அடிமைத்தன வாழ்க்கை அல்ல, அது சுதந்திர வாழ்க்கை. அந்த சுதந்திர வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா நாம அவருக்கு யாரா இருக்கணும் தெரியுமா? அதனாலதான்
இயேசு கிறிஸ்துவை பிதா தாழ்த்தினாரா, இயேசுவை தாழ்த்தினாரா? தம்மை தாமே. அப்படிதான். இயேசு பிதாவை தாழ்த்தினார் இல்ல, பிதாவுக்கு சமமாய் இருக்கிற பொருளை கொள்ளை பொருளாய் எண்ணினபடினால் பிதா இயேசுவை தாழ்த்தி அப்படியா? நோ, தம்மை தாமே. இதுதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்கு கடவுள். பழைய பாட்டில் நியாயப்பிரமாணத்தை கீழே அடைச்சு போட்டாங்க, புதிய பாட்டில் அடைச்சு போடல. ஏன் அடைச்சு போடல? நீ வந்து அடையணும், நீ வரணும். இதுதான் வேதம் லைஃப். ஆண்டவர் வந்து கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டார், கட்டை அவிழ்த்து விட்டார். எதுக்கு அவிழ்த்து விட்டார்? அன்பு சகலத்தை நம்பும். ஆண்டவர் சொல்றார், உனக்கு கட்டே தேவையில்லை, பண்ணி என் கூட இருப்ப. இந்த நம்பிக்கையில தான் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். என்ன நம்பிக்கையில போறா தெரியுமா? என் ஆடுகள் என்னை பின்பற்றி வரும். நம்பிக்கை இல்லைன்னா இப்படிதான் போய் இருக்கணும். நம்பிக்கை. அவன் பேதுரு, யோவான், யாக்கோபு அழைக்கும் போது எப்படி அழைப்பார் தெரியுமா? என் பின்னால வா அப்படின்னு அவர் பாட்டு போயிட்டு பதிவுலாம் முன்னாடி போயிட்டே இருக்கான். நம்பிக்கை. இதுதான் ஏதேனுடைய வாழ்க்கை. இப்படி இருந்த இடத்துலதான் பிசாசானவன் வந்து வசனத்தை புரட்டுகிறான். வசனத்தை புரட்டுனதும் இவங்க குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப உங்க மத்தியில் பேசுகிற நானாலும் சரி, வசனம் எனக்குள்ள இல்லைன்னா சாத்தான் என்னை வஞ்சிப்பது மிக மிக எளிது. இந்த ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், இவர்கள் ஏதேனிலே வைக்கப்பட்ட நன்மையை கவனித்தார்கள், ஏதேனிலே சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிக்கிறார்கள். சிலர் இருக்காங்க சர்ச்சில் விழுந்து விழுந்து வேலை செய்வாங்க. ஆனா அவங்க உள்ள ஒரு வசனம் இருக்கு. கேட்டது நாங்கள்லாம் சர்ச்சில் முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது, கரெக்டு தான். ஆனா இங்கே விதிக்கப்படுகிற வசனத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். வசனம் உள்ள இல்லைன்னு வைக்கிறேன், சாப்பிட்டா என்ன போட்டாலும் பிரச்சனை, என்ன போட்டாலும் பிரச்சனை. இவங்க நன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவன் வந்து வசனத்தோட தான் வருவோம். என் துருபதேசம் பறந்து இருக்கு. இதெல்லாம் தப்பா? ஆண்டவர் இதை தப்புப்பா, அவங்க இதெல்லாம் தப்பா? உடனே நம்ம யோசிக்கிறோமா? ஏன்னா நம்ம இந்த மாம்சம் இல்லை, மண் இல்லை, இந்த மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது இல்லை. சர்ப்பத்தினுடைய ஃபுட் என்ன தெரியுமா? மண்ணு. அப்ப நம்ம மாம்சம் சிந்தை யோசிக்கிறோம்னாலே சர்ப்பத்துக்கு நம்ம என்ன போடுறோம்? இலை போட்டோம்னு அர்த்தம். இன்னும் யோசிக்கும் போது கூட்டு வச்சுட்டோம்னு அர்த்தம். இன்னும் யோசிக்கும் போது பயசத்தோட சாப்பாடு ரெடி, அது வந்து அழகா சாப்பிட்டு போகும். நம்மளும் ஆண்டு விளக்குறதெல்லாம் விரும்பி சாத்தானுடைய சாப்பாடு தான் மண்ணு. அதான் மண்ணுக்குரியவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து விண்ணுக்குரியவர்களாக மாற்றிவிட்டார். புது சிருஷ்டி, பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. எனவே கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டான பூமிக்குரியவர்களை அல்ல. வந்து கேள்வி மேல கேள்வி, இப்படி சொன்னாரா இப்படி சொன்னாரா? இந்த கேள்விக்குறி, இந்த முதல் கொஸ்டின் மார்க் கொண்டு வந்ததே, சந்தேகத்தை கொண்டு வந்ததே சாத்தான். அதனாலேயே நம்ம இந்த கேள்விக்குரியெல்லாம் பார்த்துட்டீங்களா, பாம்பு மாதிரியே இருக்கும். கொஸ்டின் பேப்பரை பாருங்க, எல்லாம் பாம்பு மாதிரியே இருக்கும். அதுக்காக பிள்ளைங்க எக்ஸாம் ஹாலில் போய் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, உங்க ஆத்மீக வாழ்க்கையில நல்லா தான் இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்நானம் பெற்று நிறைய பிதா என்ன சொன்னார்? இவர் என்னுடைய, இவரில் நான் பிரியமாய் சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப்பா கமாவா? ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப் வச்ச இவர் என் பிள்ளை, அவ்வளவுதான். சாத்தா வந்து கொண்டு வந்த முதல் கேள்வி என்ன? நீ தேவனுடைய குமாரனே ஆனார். இப்படிதான் கொண்டு வரும். சர்ச்சில் வந்து வாக்குத்தத்தத்தை கேட்போம். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார், கர்த்தர் உன்னை பருகி பெருக பண்ணுவார், ரெட்டிப்பான நன்மையை தருவார் அப்படி சொல்லணும். அங்கிருந்து ஆமே அப்படி சொல்லி வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து நிற்பான். தருவாரா? ஆமேனா?
அப்படின்னு சொல்லிட்டு நிக்கும் போது நம்ம சர்ச்சில் வரும்போது ஆமே வீட்டுக்கு போனோம்னா இங்க வந்து வசனம் கேட்கும் போது glory 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 வீட்டுக்கு போனோம்னா என்ன வசனம் அங்க போனோட அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுது. எனவே வேதம் சொல்கிறது நம்பிக்கை அறிக்கை இடுகிறது அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள். இப்ப இயேசு பாத்தீங்களா, இயேசுக்கு அந்த கல்ல அப்பமா மாத்த முடியுமா முடியாது? ஏமா அவன் கேட்ட கேள்வி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இயேசு கேட்பாரு கல்லு அப்பமா மாறினாலும் மாறல நான் அவர் பிள்ளைதான். என் வாழ்க்கையில நான் நினைச்சது நடந்தாலும் நடக்கலைனாலும் இந்த கல்ல அப்பமா மாத்தி நான் அவர் பிள்ளைங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு. நம்ம உடனே நிரூபிக்க இப்படிதான் கேள்வி. நீ உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைனா இது இப்படி உனக்கு நடந்திருக்கு உடனே நம்ம பிள்ளைங்கிறது பிள்ளைதான். உங்க பிள்ளை எக்ஸாமுக்கு ஃபெயில் ஆயிட்டான்னு வைங்கள, ஃபெயில் ஆக மாட்டான் சொல்லு. உடனே பிள்ளை இல்லை ஆயிடுவானா? இல்ல. நம்ம சொல்லுவோம் நீ எனக்கு பிள்ளை இல்லை, நான் உனக்கு அப்பாவும் இல்லை. அடுத்த நாள் ஸ்கூல்ல கூட்டு விடுவாங்க, அப்பா கூட்டுருவாங்க. இவர் அப்பான்னு சொல்லிட்டாரு, பக்கத்து வீட்டுல கூட்டு போக முடியுமா? இளையகுமாரன் என்னவா இருக்கணும் திரும்பி வந்த தெரியுமா? வேலைக்காரன் ஒரு ஆளா இருக்கணும். ஆனா அவனை என்னவா தான் ஏற்றுக்கொண்டான்? பிள்ளை பிள்ளைதான், அப்பா அப்பா தான். ஆனா அந்த உறவு கட்டானதுக்கு அப்புறம் அதை அனுபவிக்க முடியும். அதனாலதான் நீங்க பாத்தீங்களா, இயேசு பிதா கிட்ட பேசும் போதெல்லாம் பிதா அப்பான்னா கூப்பிட்டு பேசுவாங்க. ஒரே ஒரு இடத்துலதான் என் தேவனே என் தேவனே. என் தெரியும் அந்த இடத்துல உறவு கட்டாச்சு. உறவு கட்டானா உரிமை இருந்தால் கொடுக்க முடியாது. அநேக பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில அந்த உறவு கட்டாயிற்று. அந்த உறவை புதுப்பிக்க பிள்ளைங்க தான் திரும்பி வரும். ஆண்டவர் தெளிவா சொல்றோம். ஆமாம், லூக்கா 15ல 3 சம்பவங்களை சொல்லுவார். எடுக்க வேண்டாம், நேரம் ரொம்ப வேகமா போகுது. நான் செய்திக்குள்ளே போகல, ஏதாவது சொல்லி முடிச்சுவேன். ஆமாம், 1 காணாமல் போன ஆடு, 2வது தொலைந்து போன, 3வது பிரிந்து போன. காணாமல் போன ஆடை மேய்ப்பன் தேடி போனான். தொலைந்து போன வெள்ளைக்காசை விளக்கை கொடுத்து வீட்டை குறைக்க கேட்டான். ஆனா பிரிந்து போன பையன் தான் திரும்பி வந்தான். நம்ம ஆடா இருந்தோம், தேடி வந்தார், பிள்ளையாக்கிட்டான். பிள்ளையா நம்ம அவரை விட்டு பிரிந்து போனான். நான் ஆடா போனேன், ஆடு வழி தெரியாது. ஆளுக்கு 30 அடிக்கு மேல தண்ணியை கொண்டு விட்டு அது திரும்பி வர தெரியாதுதான். 30 அடிக்கு மேல நட்டு தெரியாதுதான். ஆடாத தேடி வந்திருப்பான். பிள்ளையா திரும்பி வரும். அதனாலதான் பாத்தீங்களா, பேதுரு மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் இயேசு எங்கதான் நிற்பார் தெரியுமா? கரையில நிற்பார். அவர் கடலை போயிருக்கலாம், அதான் நடந்து இல்ல, அவன் அங்க இருந்து இங்க வர வைக்கிறார். அவன் பாதி வர வந்துட்டான். இளையகுமாரன் திரும்பி 2 ஸ்டெப் எடுத்து வச்சு உள்ள வந்து திரும்ப ஓடி போறான். அவன் ரெடியா இருக்கான். எனவேதான் தேவ பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உறவு மட்டும் கட்டாயக்கூடாது. உறவு கட்டாயத்துக்கு சாதா என்ன செய்வோம்? டெலிகம்யூனிகேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க. தகவல் தொடர்பு மையம் ஜெபத்தை குறித்து சொல்லுவாங்க. தகவல் 2 நாட்டுக்கு இடையில யுத்தம் வருது வைக்கல. இப்ப நம்ம ஊர்ல கூட பல இடத்துல இந்த கலவரங்கள்லாம் வர்றது மாதிரி இருக்கும். அப்படின்னா முதல்ல என்ன கட் பண்ணுவாங்க? நெட்டெல்லாம் கட் பண்ணுவாங்க. பார்த்துக்கீங்களா? இந்த இன்டர்நெட் சர்வீஸ் எதுக்கு கட் பண்றாங்க? தொடர்பு அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிடக்கூடாது. அந்த தகவல் இன்னொரு 2 நாட்டுக்கு இடையில யுத்தம் வருதுன்னா
முதல்ல எதுல கை வைப்பாங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் சென்டர், அந்த தொடர்பு மையம் இருக்குல்ல, அதுலதான் பாம்பு ஊத்தி போடுவாங்க. அங்க எது நடக்குதுன்னே வேலையை தெரியக்கூடாது. இப்படிதான் ஒரு தேவ பிள்ளையை அட்டாக் பண்ணணும்னு சாத்தா நினைச்சிட்டாங்கன்னா அவன் முதல் பாம்பு எதுக்கு தூக்கி போடுவான்னா அவனுடைய ஜெப வாழ்க்கை, உறவு, ஒரு கட்டாயம். ஒரு வீட்டுல எல்லாம் பைப் இருக்குல்ல, பைப்புல திறந்தது என்ன வரும்? தண்ணி எங்க இருந்து வரும்? டேங்க் எங்க இருக்கும்? எங்கேயோ எங்கேயோ. பைப்பும் டேங்கும், பைப்பு கிட்ட இருந்து பார்த்தா டேங்கே தெரியாது, ஆனா திறந்தா என்ன வருது? தண்ணி வருது. ஏன் தண்ணி வருது? டேங்க்ல தண்ணி, டேங்க்ல தண்ணி இருந்தாலும் பைப்ல தண்ணி வருமா? வாட்டர் டேங்க்ல தண்ணி இருக்கு. கனெக்ஷன் கனெக்ஷன் ஒரு சின்ன இடத்துல பிளாக் ஆனாலும் தொடர்ந்தா அது போலது. பைப்பு தண்ணி கொடுக்கிறது, டேங்க் அந்த தண்ணி எல்லாமே அதது காரியத்துக்கு தான். ஆனா உறவு கட்டாயிட்டு, தொடர்பு கட்டாயிட்டு, இதை கட்டாக்கணும். இவன் கட்டாயிட்டான இவன் அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்க முடியாம போயிடும். யோசேப்புக்கு பலவர் நாக்கி கொடுத்த போது சகோதரர்கள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பொறாமையா இருந்துச்சு. அந்த பொறாமை என்பது எப்படிப்பட்ட பொறாமை தெரியுமா? எனக்கும் வேண்டாம், உனக்கு வேண்டாம். அதுதான் இது சாத்தானுடைய எரிச்சல். ஏன்னா சாத்தானுக்கு இந்த ஏதனை என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. எனக்கு கிடைக்காதது உனக்கு. இந்த யோசேப்பை புலியில தூக்கி போட்டாங்கல்ல, தூக்கி போடும் போது பலவர் நாக்கி எடுத்தாங்களோ எடுக்கலையா? எடுத்து யாராவது யூஸ் பண்ணாங்களா? சரி, இந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, இது பொல்லாத சாத்தானுடைய ஸ்பிரிட்டா. எனக்கு கிடைக்கிறதுனாலும் பரவாயில்ல, அவனுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்தே அவன் நான் பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அவன் பாஸ் ஆகக்கூடாது. அப்படி பேப்பர் கிடைக்கும், பேப்பர் கிடைச்சோம், ஐயோ நம்ம ஃபெயில், அப்படி பக்கத்துல கூட பார்ப்போம், அவனும் ஃபெயில் ஆகும். அன்னைக்கு ட்ரீட் ஆகும், 2 பேரும் ஃபெயில். அவன் பாஸ் ஆகிட்டானா, அவன் பாஸ் ஆகிட்டானா, அது தாங்கவே முடியாது. இதெல்லாம் சாத்தானுடைய ஸ்பிரிட். தேவல நமக்கு ஒண்ணு கிடைக்கல. இந்த காயினுக்கு அப்படிதானே பிரச்சனை வந்துச்சு. காயினுடைய காணிக்கு அங்கீகரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுவான். பார்த்தா அவனுக்கு அங்கீகரிக்காததால மேட்டர் கிடையாது. இந்த ஆபர் பின்னாடி வந்தான். நான் சர்ச்சை ஆரம்பித்ததுல இருந்தே இருக்கேன், இவன் இப்பதான் சர்ச்சைக்கு வந்தான். அவன் காணிக்கை அங்கீகரித்தார். அவன் முகநாடி அவனுக்கு என்ன வந்துச்சு? அதை எரிச்சல் அவன் யார்கிட்ட காட்டினான்? ஆபர்கிட்ட காட்டினான். அவன் நியாயத்தை யார்கிட்ட காட்டியிருக்கணும்? ஆண்டோடைய என்ன ஆண்டவர் இப்படி. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அப்போ மாத்திக்கணும். இல்ல இல்ல ஆண்டவரே, நான் பாடுவேன், ஆராதிப்பேன். அது 2002 எங்க சர்ச்சில் அபிஷேக ஆராதனை நடந்துச்சு. கந்தர்களை தொட்டு அபிஷேகித்தார். ஆனா அபிஷேகம் கிடைச்சது நான் எழுதி ஓடிட்டேன். எனக்கு ஓடிட்டேன்னா ஒருவேளை ஊழியத்தை கலைச்சிட்டாங்கன்னா, அதனால இப்போதான் நம்ம 12th எல்லாம் முடிச்சிருக்கோம், கூப்பிட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம பல கனவுகளோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதி ஒரே ஓட்டம் ஓடி. அடுத்த நாள் சர்ச்சில் எங்க அப்பா கேட்கிறாங்க, அபிஷேகம் பெற்றவங்க நான் எழுதுவேன். நான் எழுதவே இல்லை, கிடைச்சது சொல்லவே இல்லை. அப்போ என் கூட அந்த அபிஷேகம் என் தம்பி கிடைச்சி, என் தங்கச்சி கிடைச்சி, அது அந்நிய பாஷை அடையாளத்தோட கிடைச்சி. எனக்கு அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோட கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஓடிக்கிறேன். என்னை தொட்டு அவருடைய கதை என்னை தொட்டு அபிஷேகத்தை நான் நல்ல உணர்ந்தேன். நான் நிற்க முடியல. கொஞ்ச நேரத்தில் நானே கொஞ்சம் என்னை கண்ட்ரோல் பண்ணி எழுதி போனேன். 2007 கடைசியில் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். எனக்கு என்னன்னா நம்ம அபிஷேகம் இருக்குல்ல, அந்நிய பாஷை தானே இல்லை, அர்ப்பணிச்சு ஊழியம். அப்பதான் வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறேன். சர்ச்சில் வர்ஷிப் பண்ணும்போது எல்லாரும் அந்நிய பாஷையில பாடுவாங்க, நான் மட்டும் க்ளோரி ஹalleluya சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா நமக்கு அது கிடையாது. அப்படி இருக்கும்போது வெளி சர்ச்சஸ்க்கெல்லாம் கீபோர்டு வாசிக்கும். அப்படி மாத்தூர் அப்படிங்கிற கன்னியாகுமரியில மாத்தூர் அப்படிங்கிற ஒரு மாத்தூர் தொட்டிப்பாலம் ஃபேமஸ். அந்த ஏரியாவில் வந்து மீட்டிங் போகிறேன். அங்கே ஒரு பாஸ்டர், வயசான பாஸ்டர் ஒருத்தர் தாசரையா, அவங்க இப்போ இல்லை, மகிமையில் இருக்கிறாங்க. அவங்க அந்த மீட்டிங்கில் இருந்தாங்க. மீட்டிங் நடந்து அப்படி முடியும் போது அப்படியே எழுதிய பக்கத்தில் வந்தார். பக்கத்தில் வந்து அப்படி கை வச்சுட்டு, தம்பி வல்லமே இருக்கு, வாயில இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அப்படி சொன்னதும் எனக்கு விஷந்தாச்சு.
நல்ல வேணும் மைக்ல சொல்லி காட்டி கொடுக்குறேன். நான் வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என் சர்ச்சில் பயங்கர ஒர்ஷிப் நடந்துட்டு இருக்கு, தம்பி வல்லமே இருக்கு வாயில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு சிரிச்சுட்டு அப்படி போட்டாங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன், சரி அண்ணன் உடைச்சிட்டாரு, இன்னைக்கு நைட்ல இருந்து ஜோம் பண்ணி ஒரு இடத்துல வாங்கிட்டு நாளைக்கு வல்லமை வாயில வல்லமையோட வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு போய் ஜோம் பண்ண உட்கார்ந்த. என்ன ஆச்சுன்னு தெரியல, காலைல எழுதி பார்க்கறேன். சில நேரத்தில் நம்ம செவ்வாய் அப்படிதான் இருக்கும், போய் வாயெல்லாம் உட்காந்து போட்டுட்டு ஆண்டவரே ஆண்டு தொடங்கும் 3வது வாரம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அந்த காரியத்துக்காக ஜோம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அழுது பார்த்தாச்சு, என்னெல்லாம் வச்சு பார்த்தாச்சு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஆச்சு. ஜூலை மாசத்துல அப்பாவோட ஒரு மீட்டிங் போயிட்டு வரும்போது நான் ஃப்ரெண்ட்ல இருக்கிறேன், அப்பா பின்னாடி கார்ல பின்னாடி இருக்கிறாங்க, பின்னாடி இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் அந்த கிருபை வரங்களை வந்து கேட்டுட்டு இருக்கும்போது எங்க அப்பா சொன்னாங்க, பாரு ஆண்டவர் வந்து அதை கொடுக்குற கிஃப்ட், கிஃப்ட் அதை விரும்பி தரும்போது ஒன்ஸ் அதை தட்டி விட்டுட்டாங்கன்னா 2வது அவங்க அதை வாங்குறதுக்கு படாத பாடுபடலாம் அப்படின்னா. இது கேட்டதும் நமக்கு இருக்கிற நம்பிக்கையும் ஆண்டவர் எனக்கு விரும்பி தானே கொண்டு தந்தாரு, நான் தட்டி விட்டுட்டுல ஓடுனேன், அதனாலதான் என்ன இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் தரல அப்படிங்கும் போது எங்க சர்ச்சில் ஆகஸ்ட் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருது. அப்போ நான் டிசைட் பண்ணேன், இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஃபாஸ்டிங் இருந்து அபிஷேகத்தை வாங்க. அப்போ அப்பா அந்த மீட்டிங் நடத்துவாங்க, ஆகஸ்ட் 15 அபிஷேக ஆராதனை நடக்கும். அப்போ அப்படின்னு சொல்ல காலையிலே இருந்து ஃபாஸ்டிங் இருந்து குடல் கொண்டு வர வந்துச்சு. அந்த அளவு ஃபாஸ்டிங். அப்படி 5 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. கரெக்டா ஆகஸ்ட் 15 ப்ரேயர். அன்னைக்கு ப்ரேயர் காலையில 6 இருந்து ஈவினிங் 6 மணி வரை சர்ச்சில் ப்ரேயர். அதுல ஒரு ஆஃப்டர்நூன் செஷன்ல அனாயிண்டிங் செஷன், அந்த ப்ரேயர் அப்பா நடத்துவாங்க. நான் காலையிலேயே போய் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு என்னன்னா அன்னைக்கு ஆயத்தம் இல்லாம போய் உட்காரும் போதே கர்த்தர் எனக்கு அபிஷேகத்தை கிஃப்டை கொண்டு வந்தா இன்னைக்கு நான் ஆயுதத்தோடு இருக்கிறேன். அந்நிய வருஷம் அடையாளத்தோட தான் இங்க இருந்து எழும்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜோம் பண்ணி உட்காந்து கரெக்டா 11 மணிக்கு அந்த அபிஷேக ஆராதனை ஆரம்பிக்குது. அப்படியே ஜோம் பண்ணிட்டே இருக்கேன். நான் பின்னாடி இருக்கிறேன். அப்போ அனௌன்ஸ் பண்றாங்க, அபிஷேகம் பெறாதவங்க எல்லாம் ஃப்ரெண்டுல வாங்க. எனக்கு போகிறதுக்கும் வழி இல்லை, ஏன்னா நான் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ நான் அபிஷேகம் பெறலன்னு போனா சபையை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். வேற 2 பசங்க பின்னாடி தான், அந்த பசங்களை ஃப்ரெண்ட்ல கொண்டு விடுறது போல நானே கொண்டு போய் அவங்க நிறுத்தி அவங்க பின்னாடி இருந்துட்டு ஜோம் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ கிடைக்கும் அப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி ஓடி வரான். ஓடி வந்து என் பக்கத்துல உட்காரும் போது நான் அவன் இப்படி பார்த்தேன், நாங்கள் 1ஆம் தேதியிலிருந்தே ஃபாஸ்டிங் இருந்து இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து ப்ரேயரில் உட்காந்துருக்கோம், நீ இப்போ வந்து உட்காந்து அபிஷேகம் வாங்கிட்டு போறான்னு வந்திருக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் இப்படி பார்த்துட்டு இப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து இருந்த 5 நிமிஷத்துல அந்நிய பாஷை அடையாளத்தோட அவன் பேச ஆரம்பிச்சான். எனக்கு அதுவரை இருந்த மொத்த நம்பிக்கையும் போச்சு. அன்று எனக்கு தரல, சரி ஓகே இப்பதான் ஆண்டவர் வந்தான், அவனுக்கு ஆண்டவரை கொடுத்தீங்க. அப்பதான் ஆண்டவர் எனக்கு காட்டி தர தெரியுது இல்ல, இப்படிதானே நான் ஒன்று அன்னைக்கு வந்தேன். நீ எதை முக்கியம் நினைச்சு ஓடுன, நீ எதை இழந்து நிக்கிற பாரு. இவ்வளவு ஆண்டவர் நடந்து அவளுக்கு அபிஷேகம் நடந்தது 11 மணி. என்கிட்ட கத்த பேசி முடிக்கும் போது 1 மணி. அந்த 1 மணிக்கு அந்த அனாயிண்டிங் செஷன் முடியும். அது முடியும் போது அங்க இருந்து கத்துனேன், அப்பான்னு கத்துனேன். ஆண்டவர் அப்படி என்று நிரம்பினான். அன்னைக்கு பேச தொடங்கினாரு, இன்னைக்கு கதை பேச வைத்து கொண்டிருக்கிறார். இந்த உறவை கட் பண்றதுதான் சாத்தான் துடிச்சிட்டு இருக்கிறான். என்னெல்லாமோ கண்ட காட்டு இந்த பழத்தை மேல ஆசையை சொல்ற இச்சைன்னா என்ன தெரியுமா? நமக்குரியது அல்லாதவர்கள் மேல நமக்கு ஒரு விருப்பம் வருதுல்ல, அதுக்கு பேர் இச்சை. நமக்கென்று கொடுக்கப்பட்டது மேல நமக்கு ஒரு விருப்பம் வருதுல்ல, அந்த விருப்பம் நல்ல விருப்பம், அது ஆசை. ஆனா நமக்குரியது அல்லாதவர்கள் மேல நமக்கு ஒரு விருப்பம் வருதுல்ல, அதுக்கு பேர் இச்சை. இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். அவங்க அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டதும் சாகல,
எழுத்தின்படி பார்த்தா சாகல, ஆனா ஆவியின்படி பார்த்தா செத்துட்டாங்க. அங்க என்ன செத்து போச்சு தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க? இவர்கள் இலைகளினாலே வஸ்திரத்தை உடுத்துறாங்க. எப்போ தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுதோ அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் டெசிஷன் யார் எடுக்க வேண்டியதா இருக்கும் தெரியுமா? நம்ம. சாத்தான் அப்படிதான் கொண்டு வரான். உனக்கு எடுக்கப்பா ஒரு ஆண்டவர், இந்த பழத்தை சாப்பிட்டா நீ அப்படி மாறிடுவாங்க, நீயே உனக்கு தேவனாயிடுவாங்க. கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது, டிபெண்டன்ட் லைஃப், சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. இயேசு என்ன சொன்னா? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்ன எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்ன எல்லாம் ஒற்றுமை செய்யக்கூடாது. இயேசு இல்லாம ஒரு காரியம் கூட யோசிக்கக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில காடுக்கு மேல இந்த காரியம் கர்த்தரா வந்தது, செஞ்சதுக்குள்ள புரோக்கர், காட்டுக்கு மேல போட்டது இந்த காரியம் கர்த்தர் பாப்பா, எனக்கே காணுதல். என்ன எல்லாம் இப்ப ஆண்டவரோட தொடர்பு போயிட்டு என்ன சாப்பிடணும் அவங்க டிசைட் பண்றாங்க, என்ன ட்ரெஸ் போடணும் அவங்க டிசைட் பண்றாங்க. அத்தியினால ஒரு வஸ்திரத்தை, அதான் ஒரு ட்ரெஸ் போட்டு ஏவாட்ட காட்டுறாங்க, எப்படிமா இருக்கு? சூப்பர். ஏவாள் ஒரு ட்ரெஸ் போட்டு ஆதாவட்ட காட்டுறாங்க, எப்படிமா இருக்கு? ரொம்ப சூப்பர். இப்போ இவங்க இந்த ட்ரெஸ் ஆண்டவட்ட காட்ட முடிஞ்சுதா? முடியல. வேதத்தில் ஒரு வசனம் வந்து பாவத்தோட பாவத்தை கூட்டும்படிக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி. பாத்தீங்களா? என்னை இல்லாமல் ஆலோசனை பண்ண, என் ஆவியை இல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள் கையோ அப்படின்னு. பாவத்தோட பாவத்தை கூட்டும், என்னை இல்லாமல் ஆலோசனை பண்ண. ஆபிரகாம், சாராள் வந்து ஆபிரகாம் சொல்றாங்க, இவர் எனக்கு பிள்ளை இல்லை, இந்த அடிமை பெண் நம்ம வீட்டுல இருக்கிறான், அவள்கிட்ட போய் எனக்கு பிள்ளையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராள் ஆபிரகாம் கேட்கும் போது ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட அதை கேட்டாரா கேட்கலையா? ஹலோ, இருக்கிறீங்களா? கேட்டாரா கேட்கலையா? ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்டாரா கேட்கலையா? ஆண்டவர் சாராள் இப்படி சொல்றா, ஆகாந்த போய் பிள்ளை கொடுங்க போலாம கேட்டாரா கேட்கலையா? ஏன் கேட்கல? என்ன கேட்டவர் என்ன சொல்லுவா? வேண்டான்னு சொல்லுவார். அவர் வேண்டான்னு சொல்றாரு, நமக்கு தெரியும். அதனால எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டோம். சொன்ன அவர் கண்டிப்பா தான் சொல்லுவார். அதனாலதான் 13 வருஷம் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேச மாட்டார். நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்றோமா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமா? சொல்லுவோம், கேட்கிறோமா? தாவீதின் குடும்பத்தை எல்லாம் சத்தர்கள் பிடித்து கொண்டு போகும்போது தாவீது ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறான். ஆண்டவர் எப்படியாவது திருப்பி தரேன்னு கேட்கறது இல்லை. நான் போலாமா? நான் அதை பின்தொடரவா? நான் அதை பிடிப்பேனா? நீங்க எஸ் சொன்னா நான் போவேன். இதுதான் அவருக்கு நான் உரிமை கொடுக்கிறேன். நீ அவரோடு பழகி சமாதானமாய். அதனால இயேசு பாருங்க, இயேசு கேட்டா இந்த பாத்திரத்தை எப்படி எடுத்துருங்க, அதை ஸ்ட்ராங்கா ஜீசஸ் கேட்டிருந்தாங்க, இதை எடுத்திருப்பாங்க. ஆனா இயேசு அப்படி கேட்குது, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின். இதுதான் மனுஷன் பாவத்தினாலே நஷ்டமானது என்னாச்சு தெரியுமா? இப்ப கர்த்தர் மீண்டும் தேடி வருகிறார் ஏதேனுக்குள்ள. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் கர்த்தர் தேடி வந்தாரா இல்லையா? இதுதான் ஆண்டவருடைய. ஆனா ஆதாமால நிக்க முடியும், ஏவாளால நிக்க முடியும், இளைய குமாரனால அப்பான்னு கூப்பிட முடியும். இந்த பாவம் நம்மை அப்படி தொடர்பு இல்லாதவர்களாய் மாறும். இப்படி மனுக்குலம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக தேவ சமூகத்தை விட்டு தூரம் போனவர்கள்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்து அந்த பாவத்தின் தண்டனையா மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு, அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டு, புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி, இப்பொழுது அந்த கிருபாசன தன்னை தைரியமாய் நெருங்கும் சாக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். எனவேதான் இயேசு சொல்லுகிற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும். பழைய பாட்டுல நெருங்கினவன் செத்தான், புதிய பாட்டுல 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ நெருங்கி போய் தொடுகிறான். தேசத்தாரால் பாதியில் அடைக்கப்பட்ட ஸ்திரீ பாதத்தில் அமர்ந்து முத்தம் விடுகிறான். தன் தலைமுடியினால் பாதத்தை துடைக்கிறான். எந்த அளவுக்கு ஒரு விசாலத்தை, ஒரு நெருக்கத்தை தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த பகல் வேளையில் இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீங்க வாழ்வர்களானாலும் சரி, ஊழியர்களானாலும் சரி, பெரியவங்க ஆனாலும் சரி, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிறது விலக்கு, அந்த கேப் இருக்குல்ல, அதுதான் நான் பிசாசுக்கு கொடுக்கிற இடம். பிசாசுக்கு இடம் கூடாது இருங்க. தேவனோடு உள்ள உறவை நீங்கள் பலப்படுத்தி பாருங்கள். தேவனோடு உள்ள உறவை நீங்கள் அதை வலுப்படுத்தி பாருங்கள். தேவனோடு பழகி சமாதானமாயிருங்கள். அதனாலே உங்களுக்கு நன்மை வரும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவன். எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள ஒரு 5-10 நிமிடம் செபிக்க போகிறோம். உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் இயேசையா. உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. யாரும் நீ பார்க்காதீங்க, கர்த்தரை முன்பாக நிறுத்தி உன்னை நிறுத்தியுள்ளே. இயேசையா, இயேசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா, எத்தனை பேர் அந்த உறவுல பலப்படணும்? எத்தனை பேர் அந்த உறவு புதுப்பிக்கப்படணும்? ஆண்டவருடைய தெளிவாக பேசினார்.
இந்த உறவுல நான் வளர என்ன செய்யணும்பா? அன்று சொல்ற உனக்கு நான் ஃபர்ஸ்டா இருக்கணும், உனக்கு நான் ஃபர்ஸ்டா இருக்கணும், என் லைஃப்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட். அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழணும். தாவீதுக்கு ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் நமக்கு ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட், பவுலுக்கு ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட், மோசேக்கு ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். அவங்க ஜெயிச்சிட்டாங்க. என் வாழ்க்கை அப்படி இருக்கணும்னு விரும்புறோம். ஒரு அதிகாரத்தை உயர்த்து விடுதலை ஒரு அர்ப்பணிப்போம். என் வாழ்க்கையில இருந்து ஃபுட்டுல இருந்து எல்லாமே நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஆவியானவரே, பரிசுத்த முடிந்த முன்னதாக போடுவீங்களா? முடிந்தவங்க வயசானவங்க போய் முடிஞ்சவங்க போய் முடங்க. அப்பா, என் லைஃப்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட். என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும், எனக்கு இந்த சாட்சி அப்படிதான் இருக்கும், இவனுக்கு அப்படிதான் இருக்கணும், இவனுக்கு ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். இந்த சர்ப்பம் எல்லைக்குள்ள வந்துடவே கூடாது. எனக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட், எனக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட். அப்பாட்ட பேசுங்க, வாய்ப்பு பேசுங்க. என் லைஃப் அப்படி டியூன் பண்ணுங்கப்பா, அப்படி உருவாக்கு ஆண்டவரே, என்னை அப்படி உருவாக்குங்கப்பா. எனக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட். நான் கண்ணு திறக்கும் போது உங்களை தான் பார்க்கணும், நான் விழிக்கும் போது உங்க அண்டையில இருக்கணும், உங்க பக்கத்துல இருக்கணும். இருட்டோட இருந்தா எழுந்து போய் ஏசப்பா, நீங்க அப்பா கிட்ட பேசுனது போல எங்க லைஃப மாத்துங்கப்பா, எங்க லைஃப மாத்துங்கப்பா, எங்க லைஃப் அப்படி மாத்துங்கப்பா. எங்களுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட். எங்களுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட். யாருக்காக உங்களை விட்டக்கூடாது, எதற்காக உங்களை இழக்கக்கூடாது. நீங்க எங்களுக்கு தந்தது போது நீங்க எங்களுக்கு தராதது வேண்டாமா? நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட். நீங்க தான். இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே அர்ப்பணித்தே. இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளு, ஏற்றுக்கொள்ளு என்னிதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளு, ஏற்றுக்கொள்ளு என்னிதயம். அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆட்கொண்டு உழவை புதுப்பி உடைய நாமத்தை அவர்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நேற்று தினம் பகவானிலே அதிசயங்களை காணப்படவே என்று சொன்னார். அதிசயங்களை காண வேண்டும். முதலாவதாக நாம் எப்படிவிட அடிமைத்தனத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாங்கள் வெளியே வரணும். வெளியே வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த காலையில் to keep a communication. இல்லைன்னா மீண்டும் அடிமைத்தனம் சாசனங்களை எடுத்துக்கொள்வாங்க. ஆமென்.
அங்கதான் முதல்ல கையை வைப்பான்னு சொல்லியிருப்பாங்க. உறவை கொடுத்து. ரெண்டாவது உறவு நீங்கள் நிறைய சபையில் சொல்லும்படியெல்லாம் நல்லா இருந்தவங்க செய்கிறோம். அதே காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் பாடுறோம், தொழுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த பர்சனல் மியூச்சுவல் ஃபெலோஷிப் நமக்கு ரொம்ப குறைந்து போனது. இது உண்மை. அல்லேலூயா. அருமையானவர்களே, உறவை இயேசுவோடு காத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உறவை especially the youths, வாலிபர்கள் எங்கெங்கு தவறுறாங்க, எதுவே நம்பிடுறாங்க. ஏற்று தொடங்கி என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதிகாரத்தை நாம் கற்று கொடுத்திருக்கிறார். நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு இருப்போம். அவர் நம்மோடு இருப்போம். அவர் நமக்கு எல்லாவற்றையும் நாட்களிலே சபைக்குள்ளே வாலிபர்களை நடத்தி கொண்டு செல்வது ரொம்ப கடினமாக இருக்கிறது. மிகவும் எல்லா சபைகளும் என உலகம் தாழ்மாறாக கெட்டு போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் நாளிலே நாம் ரொம்ப எச்சரிக்கையாக, மிகுந்த சார்ந்திருக்க, மிகுந்த வெளிப்பாடுகளோடு வாலிபர்களே கல்வியர்களே நாம் இயேசுவோடு தேவனோட உறவை எந்த விதத்திலும் நாம் விட்டுவிடாதபடி, இச்சையாக அநேகர் விழுந்து வருகிறார்கள். கனியை இச்சித்து, அந்த படத்தை இச்சித்து, அதுதான் சுற்றி வந்துருக்கான் பிசாசு. சரியாய் ஃபாலோ பண்ணி உள்ள போக சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்வு செழிக்கும். என் ஆண்டவர் சொல்லுடைய லாஸ்ட் மினிட்ஸ் சொல்லுகிற செகண்ட்ஸ், வினாடிகள் நாம் இருக்கிறோம். அவ்வளவு சீக்கிரமாக ஆண்டவர் உணர்த்துகிறார். அல்லேலூயா.